வெளியில் வந்து 2 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே பாருங்கள் தலை ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு. இதான் ஸ்னோ. வெல்கம் டு ஸ்னோயிங் இன் ஃப்ரான்ஸ். வணக்கம், எப்படி இருக்கீங்க? பாரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி சில அதிசயங்கள்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் இந்த வருஷம் நடந்தது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. நேற்றுக்கு பாரிஸ் ஃபுல்லாக வந்து ஸ்னோ பெஞ்சது. ஏன் வந்து ஸ்னோ பெய்யறது வந்து ஒரு பெரிய பிக் டீல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க? அது ஒரு பெரிய விஷயமாடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மற்ற யூரோப்பியன் கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கவங்களுக்கு இது பெரிய விஷயந்தான். ஏன் அப்படின்னா வந்து பாரிஸ் வந்து ஸ்னோ வரக்கூடிய ஒரு இடமே வந்து கிடையாது. ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா வந்து நேற்றுக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து அடுத்த ஒரு 15 நாள் வந்து புதுசாக வந்து ஸ்ட்ரிக்ட் லாக்டவுன்லாம் வந்து இம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வேறு மச்சான் ஒரு வாட்டி வந்து ஃபைனலாக மீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் வந்து என் வீட்டுக்கு வேறு வந்தாங்க. ஸோ நான் வந்து க்ரோசரிஸ் வாங்குறது கடைக்கு வெளியில் போயிருந்தேன். இப்போ வந்து அலப்பறை தான் அது. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ ஸ்னோ வந்து பார்த்திங்கன்னா வரும்போதே வந்து பாதி நனைஞ்சிட்டேன். நான் வந்து என் லைஃப்பில் முதல்ல வந்து ஸ்னோ வந்து எங்கே பார்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரியாவில் ஹால்ஸ்டாட்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். ஸோ அது வீடியோ எடுத்துருக்கேன். அங்கே தான் என் லைஃப்லேயே முதல்ல நான் ஸ்னோவே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து புதபெஸ்ட்டில் ஸ்னோ பார்த்தேன். ஸோ டிப்பிக்கல் டியூரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஸ்னோவே பெய்யும். 2018 பெஞ்சுது, 2019 கொஞ்சோண்டு பெஞ்சுது, 2019 நான் வந்து ஸ்னோலலாம் விளையாடிருக்கேன். ஸோ அந்த வீடியோ இருந்தால் நான் போடுறேன். ஸோ 2019 அப்புறம் 2020 பெய்யவே இல்லை. ஸோ இனி 2021 வந்து இப்போ பெய்யுது. வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக இருக்குது. சின்ன வயசுலேருந்து எப்போவுமே நான் வந்து ஸ்னோ பார்த்ததே இல்லையா. எப்போ நான் ஸ்னோ பார்த்தாலும் வந்து சின்ன குழந்தை மாதிரி ஒரே எனக்கு செம்ம சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போவும் வந்து அதே மாதிரி தான் பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஒரு குளிர் வேறு லெவலில் ஸ்னோனா அப்படியே. ஆனால் ஸ்னோ இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா பெய்ய ஆரம்பிக்கும் போது ஜாலியாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பயங்கர கடுப்பாக இருக்கும். ஏன்னா டிராஃபிக்லேருந்து ஹோட்டல்ஸ்க்கு எல்லாமே ஜாம் ஆகிடும். ஸோ அதான் ஒரு விஷயம். ஸோ என் கார்டன்லாம் பார்த்திங்கன்னா அழகாக அப்படியே ஸ்னோ ஆரம்பித்ததுலேருந்து அப்படியே பயங்கரமாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ பார்ப்போம், என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளோதான். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட இங்கே தான் ஒரு பீஸா கடை இருக்குது. ஸோ பீஸா வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்னோலாம் வந்துருச்சு. வேறு லெவலில் ஃப்ரெண்ட்ஸோட வேறு விளையாடிட்டு இருக்கோம். ரொம்ப ஜாலியாக இருக்குது. இங்கே பாருங்க, அங்கேருந்து அடிக்கிறாங்க. பயங்கர குளிராக இருந்தது. ஒரு 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஸ்னோ வந்து அப்படியே ஒரு மழையாக மாறிடுச்சு. அப்புறம் அப்படியே கரைஞ்சி போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் வேர்ட் ஆஃப் த டே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்னோவுக்கு ஃப்ரெஞ்சில் நேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பேர், நேஷ். ஸோ இப்போது பனி போயுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இல் நேஷ். நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து ஃப்ரான்ஸில் வந்து ஸ்னோ பார்க்கணுன்னு ஆசை போயிருந்தது அப்படின்னா, இல்லை வேறு எங்கேயா நீங்கள் வந்து ஸ்னோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது நான் கோகுல் நாத். ஸோ பார்ப்போம், பாய்.